வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இத பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு கோவிலை பற்றிய சாதாரண தகவல் இல்ல. இது ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக அறிவியலோட முழுமையான அலசல்னு சொல்லலாம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? திருவண்ணாமலை அப்படின்னு உடனே அந்த பிரம்மாண்டமான மலையும் கிரிவலமும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா பிரபஞ்ச காலங்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஏத்த மாதிரி இந்த மலை தன்னோட உருவத்தையே மாத்திக்குதுன்னு சொன்னா நம்ப முடியறதா? இன்னைக்கு நாம இது மாதிரி பலரும் அறியாத ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். சரி, இந்த விரிவான அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். முதல்ல இந்த இடத்தோட ஆன்மீக அறிமுகம், அப்புறம் அந்த பிரம்மாண்டமான கோவில் அமைப்பு, அது தொடர்ந்து காந்தமலையும் கிரிவல மகிமையும், அர்த்தநாரீஸ்வரர் புராணங்கள், அஷ்டலிங்கங்கள், கடைசியா கார்த்திகை தீபத்தோட அற்புத தத்துவம். இப்படிதான் நம்ம பயணம் இருக்க போகுது. முதல்ல பல ஆன்மீக தலங்கள் இருந்தாலும் இந்த இடம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், இது ஏன் நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானதா இருக்குன்னு பாப்போம். இங்கே ஒரு ரொம்ப பிரபலமான ஆழமான வாசகம் இருக்கு, நினைத்தாலே முக்தி தரும் தலம்னு. மத்த இடங்களுக்கு நாம நேர்ல போய் வழிபடணும். ஆனா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் மனசார நினைச்சாலே அதோட ஆன்மீக அதிர்வலைகள் உங்களை வந்து சேரும். தட்ஸ் த மேஜிக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த மண் வெறும் பக்திக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ் இலக்கியத்தோட மிகப்பெரிய பொக்கிஷங்களுக்கும் பிறப்பிடமா இருந்திருக்கு. அருணகிரிநாதரோட திருப்புகழ், கந்தர் அனுபூதியில ஆரம்பிச்சு ரமண மகரிஷியோட அருணாச்சல அஷ்டகம் வரைக்கும் பல காலத்தால் அழியாத புனித நூல்கள் உருவான இடமே இந்த திருவண்ணாமலை தான். சரி, இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் அந்த பிரம்மாண்டமான கோவில் அமைப்பு பக்கம் திருப்புவோம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்களால எப்படி ஒரு வரலாற்று சின்னத்தை எழுப்ப முடிஞ்சது? இந்த கோவிலோட உண்மையான சைஸ் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா? அண்ணாமலையார் கோவில் வளாகம் மட்டுமே மலையடி வாரத்துல சுமார் 24 ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிஞ்சிருக்கு. ஒரு நகரத்தோட மையத்துல இவ்வளோ பெரிய கோவில் வளாகம் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம்தான். இந்த 24 ஏக்கர் பரப்பளவை கம்பீரமா பாதுகாத்து நிக்கிறது தான் கிழக்கு ராஜகோபுரம். அதோட உயரம் மட்டும் எவ்வளோ தெரியுமா? வியக்க வைக்கும் 217 அடி. கோவிலோட 9 கோபுரங்கள்ல இதுதான் மிகப்பெரியது. இந்த கட்டடக்கலை திறனை நினைச்சாலே பிரமிப்பா இருக்குல்ல. இந்த கோவில் முழுக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? 142 சந்நிதிகள், 306 மண்டபங்கள்னு விரிந்து கிடக்கிற இந்த ஆலயத்துல 1000 கால் மண்டபமும் அதோட அடியில ரொம்ப புகழ்பெற்ற பாதாள லிங்கமும் இருக்கு. இங்கதான் பாலரமணரா இருந்தப்போ ரமண மகரிஷி ஆழ்ந்த தவம் செஞ்சார். கோவிலை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த மொத்த இடத்துக்கும் மையமா கம்பீரமா உயர்ந்து நிக்கிற அந்த புனித மலைய பத்தியும் அதோட ஈர்ப்பு சக்தியை பத்தியும் பார்க்கலாம். சரியா 2688 அடி உயரத்துல நிக்கிற இந்த மலைய காந்த மலைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை இங்க வர்றவங்கள ஒரு காந்தம் போல தன் பக்கம் ஈர்த்து மீண்டும் மீண்டும் வரவழைக்கிற ஒரு விசித்திரமான சக்தி இந்த மலைக்கு உண்டு. இந்த சிகரத்தை சுத்தி வர்ற புனிதமான கிரிவல பாதையோட தூரம் 14 கிலோமீட்டர். இது சும்மா சாதாரண தார் ரோடு கிடையாது. இந்த பாதையில 360 தீர்த்தங்கள், 20 ஆசிரமங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நிரம்பி இருக்கு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, யுகத்துக்கு ஏத்த மாதிரி மலை உருவம் மாறும்னு. அது எப்படின்னா, கிருத்த யுகத்துல இது நெருப்பா இருந்துச்சு, திரேதா யுகத்துல மாணிக்கபா மாறிச்சு, துவாபர யுகத்துல தாமிரமா இருந்து இப்போ நாம வாழ்ற இந்த கலியுகத்துல கல்லா காட்சி அளிக்குது. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான தகவல்ல. இந்த இடத்துக்கு எப்படி இவ்ளோ பெரிய உலகளாவிய புகழ் வந்துச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வீகமும் தொன்மவியல் ரகசியங்களும் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாமா? இது அன்னை பார்வதியோட ஒரு நீண்ட தவப்பயணம். விளையாட்டா சிவனோட கண்களை மூடி பிரபஞ்சம் இருளானதுல தொடங்கி காஞ்சிபுரத்துல கம்பை நதிக்கரையில தவமா மாறி கடைசியா திருவண்ணாமலையில சிவனும் சக்தியும் ஒன்னு சேர்ந்து சிவபெருமான் தன்னோட இடபாகத்தை தேவிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சியளிச்ச அந்த பிரம்மாண்டமான தருணத்துலதான் இந்த பயணம் முழுமையடையுது. கிரிவலம் போறதோட பவர் என்னன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு புராண நிகழ்வே போதும். நரசிம்மரோட அந்த கோபத்தை ஒரு சின்ன பையனான பிரகலாதன் எப்படி தாங்குனா? அவனோட தாய் கர்ப்பிணியா இருந்தப்போ கிரிவலம் வந்ததும் அப்போ விழுந்த அந்த அமுத மழத்துளியோட மகத்துவமும் தான் அதுக்கு காரணம். மலைய சுத்தி வர்றப்போ 8 திசைகளையும் பாதுகாக்கிற காவலர்களை நம்ம சந்திக்கிறோம். அவங்கள பத்தி இப்ப பாப்போம். கிழக்குல இந்திரலிங்கம்னு ஆரம்பிச்சு வடகிழக்குல ஈசானிய லிங்கம் வரைக்கும் 8 திசைகள்லயும் தனித்துவமா அமைஞ்சிருக்க இந்த அஷ்டலிங்கங்களை தரிசிக்கிறது தான் நம்ம கிரிவலத்தை முழுமையாக்குது.
இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இடுக்கு பிள்ளையார் சந்நிதி. உடற்பயிற்சியும் ஆன்மீகமும் எப்படி ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்க. இந்த சந்நிதியில இருக்கிற 3 வாசல்களும் நேர்கோட்ல இருக்காது. அதுக்குள்ள படுத்து வளைந்து நெளிந்து வெளியே வர்றது ஒரு மறுபிறப்பா கருதப்படுது. இதனால பல உடல் உபாதைகள் தீரும்னு ஆழமா நம்பப்படுது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது அண்ணாமலையார் பாதம். இது கீழ கோவில்லையும் இருக்கு, மேல அந்த நெடிய மலையோட உச்சிலையும் இருக்கு. அடி முடி காணாத இறைவனோட இந்த பாதங்களை எங்க தரிசிச்சாலும் சரி, அது நம்ம முற்பிறவி பாவங்கள் எல்லாம் நீக்கிடும்னு சொல்றாங்க. இப்ப நாம இந்த ஆன்மீக அலசலோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். உலக புகழ் பெற்ற கார்த்திகை மகாதீபம், அதோட உண்மையான தத்துவம் என்ன? கார்த்திகை தீபம்னா சும்மா ஒரு நெருப்பு சுடர் நினைச்சிடாதீங்க. அதோட சுடர்ல லக்ஷ்மி தேவியும், அந்த சுடர்ல இருந்து வர்ற ஒளியில சரஸ்வதி தேவியும், அதுல இருந்து வர்ற வெப்பத்துல பார்வதி தேவியும் வாசம் செய்றாங்க. இது உண்மையிலேயே முப்பெரும் தேவியரின் விஸ்வரூப சங்கமம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம் இது. அதே மாதிரி ஒரு தீபத்தோட அமைப்பை கவனிச்சிங்கன்னா, அதோட அடிப்பாகத்துல பிரம்மா, தண்டல விஷ்ணு, எரியும் சுடர்ல சிவன். ஆக மொத்தம் ஒரு ஒற்றை தீபத்தை ஏத்துறது மூலமா முழு அண்டத்தோட மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதங்களையும் நம்ம ஒரே நேரத்துல பெறறோம். உண்மையிலே புல்லரிக்க வைக்கும் தத்துவம் இல்லையா இது? இப்ப சொல்லுங்க, பிரபஞ்சத்தோட இந்த ஆழமான ரகசியங்களையும் தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த முறை நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது அந்த மலையை எப்படி பார்க்க போறீங்க? இது வரைக்கும் நீங்க கவனிச்சிராத என்னென்ன புதிய அற்புதங்கள் எல்லாம் உணர போறீங்க? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.